சேலம் ஐயன் திருமாளிகை பகுதியில் பிரசாசம் நகரில் உள்ள திமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான திருநாவுக்கரசு வீட்டில் ரெய்டு நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வேகம் எடுத்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பிரச்சாரம் தீவிரமாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட பறக்கும்படை அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை நடந்து வருகிறது. இந்த நிலையில் சேலம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சேலம் ஐயன் திருமாலை பகுதியில் உள்ள பிரகாச நகரில் வசித்து வரும் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு என்பவர் வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் தர பதுக்கி வைத்திருப்பதாக புகார்கள் வந்தது. வழக்கறிஞர் திருநாவுக்கரசு சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அயலக அணி அமைப்பாளராக இருந்து வருகிறார். இதனையடுத்து இன்று மாலை சேலம் வருமான வரித்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு இல்லத்திற்கு சென்று தற்போது ரைடு நடத்தி வருகிறார்கள். வீட்டுக்குள் யாரும் செல்ல அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ரைடு நடந்து வருகிறது. இந்த ரைடு முடிந்த பிறகு பணம் எதுவும் சிக்கியதா என தெரிய வரும் என வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.